exercise 2.7 10th one. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? இதில் வந்து பார்த்தாக்கா ஒரு இதில் கம்பெனியில் வந்து ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அவருடைய ஸ்டார்டிங் சேலரி பார்த்தாக்கா இங்கே கொடுத்துருக்காரு நமக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தாக்கா இயர்லி, அதாவது பர் ஆனுவல் பார்த்தாக்கா சேலரிலேருந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இவருடைய ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவருடைய சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னும் போது கிவன் ஸ்டார்டிங் சேலரி இதுதான் வந்து நமக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் மாதிரி நமக்கு rupees 60,000 increased salary. இது பார்த்தாக்கா 5%, அதாவது சேலரிலேருந்து 5% நமக்கு. அப்போது அவர் வந்து எவ்வளோ வரும்னாக்கா 5/100 எதுலனாக்கா இவருடைய சேலரியிலேருந்து. இது வந்து 20 வந்து நம்ம இதில் கேன்சல் பண்ணிட்டாக்கா ஸோ இது நம்ம மந்த்லி பண்ணுறோம். இதில் இப்போது 3,000 வரும். இதுதான் வந்து அவருடைய இயர்லி இன்க்ரிமெண்ட் வருது. ஓகேவா? அதே போல் வந்து ஸ்டார்டிங் சேலரி ஃபார் த செகண்ட் இயரில் பார்த்தாக்கா அவருக்கு வந்து எவ்வளோ வரும்னாக்கா இந்த 60,000 கூட ஒரு 3,000 வந்து ஆட் பண்ணாக்கா ஸோ அப்படின்னா அவருக்கு rupees 63,000 வரும் அவருக்கு. அதே போல் வந்து நெக்ஸ்ட் இயர் இந்த அமௌண்ட்லேருந்து பார்த்தாக்கா இயர் இன்க்ரீஸ் 5% ஆஃப் 63,000 இப்போ நம்ம இப்போ 5/100 இன்ட்டு இதில் வந்து என்ன பண்ணுவோம் 20 கட்டாச்சுனாக்கா rupees 3,150 வரும். இதுதான் பார்த்தா இப்போ வந்து அவர் வந்து தேர்ட் இயருக்கு வந்து அவர் வந்து வாங்குறது. ஸ்டார்டிங் சேலரி the third year அப்படின்னும் போது இங்கே வந்து 63,000 கூட வந்து 3,150 நம்ம ஆட் பண்ணாக்கா அவர் வந்து rupees 66,150 இந்த அமௌண்ட் தான் அவர் வந்து தேர்ட் இயரில் வாங்குறாரு அவர். therefore 63,150 அப் டு போகும்போது இது வந்து பார்த்தாக்கா ஃப்ரம் ஜிபி இதில் ஃபார்மேட்டில் வந்து வருதால் வந்து பார்த்தோன்னா போது 68,000 R = T2/T1. ஸோ இன்னொரு இதில் வந்து 63,000/60,000 இதில் நம்ம வந்து டிவைட் பண்ணாங்க நம்ம வந்து என்ன வருங்க. ஸோ இது வந்து 21/20 வரும். அதாவது நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். இது இப்போ வந்து இங்கே Tn = AR⁻n - 1 இதில் நம்ம அப்ளை பண்ணாக்கா இப்போ இங்கே ஆஃப்டர்
ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னும்போது n ஈக்குவல் டு 5 நமக்கு. இப்போ T5 ஈக்குவல் டு ஏ வந்து 60,000 ஆர் பார்த்தா 21/20. ஸோ நமக்கு n-1 நீங்கள் இப்போ வந்து இதில் 60,000 இன்ட்டு இதில் நம்ம வந்து இதில் ப்ளஸ் பண்ணால் 4 வரும்ல. ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ நான் இந்த மாதிரி நம்ம 4 டைம்ஸ் நான் வந்து எடுத்து எழுதிட்டேன். இப்போ இங்கே 0 வந்து 1 2 3 4 இருக்குதுங்க. என்ன பண்ணுங்க, இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணாச்சு. ஸோ நம்ம என்ன இப்போ 6 × 21 × 21 × 21 × 21 பை இங்கே வந்து 2 × 2 × 2 × 2 இதில் 8 வரும். இங்கே சாரி 2 × 2 × 2 × 2 16 வரும். இங்கே இதை நான் வந்து இப்போது ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம இதில் டிவைட் பண்ணாக்கா நம்ம வந்து 72930.38 வரும். ஓகேங்களா. இப்போது 5% இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ இதில் பார்ப்போம். இங்கே வந்து 5/100 × 72930.38 இதில் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து டிவைட் பண்ணாக்கா நம்ம வந்து ₹3646.51 வரும். அதாவது சேலரி பார்க்கும்போது சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் அப்படின்னும்போது ஸோ நமக்கு இந்த அமௌண்ட் இதில் ₹72,930.38 கூட ப்ளஸ்ஸு இந்த அமௌண்ட்டு 3646.51 இதை நம்ம வந்து ஆட் பண்ணால் ₹56,576.90 வரும். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 9 வருதில்ல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்று வந்து ஆட் பண்ணும்போது ₹76,577 அவர் வந்து சேலரி வாங்குறது அவர். நெக்ஸ்ட்டு 11th ஒன். இதில் வந்து ஒரு ஜாபில் வந்து சிவமணின்றவர் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறாரு. இதில் வந்து பார்த்தாக்கா 2 ஆஃபர் தராங்க. ஒன்று வந்து என்னன்னாக்கா ஆஃபர் ஏ பார்த்தாக்கா மந்த்லி வந்து 20,000 வந்து அவருக்கு வந்து சேலரியும், இதில் வந்து பார்த்தாக்கா கேரண்டட் ஆனுவல் இன்க்ரீஸ் பார்த்தாக்கா இயர்லி வந்து இதில் வந்து 6% தராங்க. அதுவும் வந்து எவ்வளோனாக்கா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸு. அடுத்து வந்து ஆஃபர் பி பார்த்தா ஸ்டார்டிங் வந்து 22,000 வந்து சேலரியும், இதில் வந்து கேரண்டட் ஆனுவல் இன்க்ரீஸ் பார்த்தாக்கா இதில் வந்து 3% ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து இதில் வந்து தராங்க. இந்த மாதிரி வந்து 2 ஆஃபர்ஸ் வந்து இருக்கும்போது அவர் வந்து 4th இயரில் ஆஃபர் ஏயில் வந்து ஆஃபர் பி அப்படி இருக்கும்போது அப்போது அவருடைய சேலரி இந்த இயரில் 4th இயரில் வந்து அவர் வந்து ஏ ஆப்ஷனில் எவ்வளோ அவர் வாங்குவார் சேலரி, இல்லை பி ஆஃபரில் வந்து எவ்வளோ சேலரி அவர் வாங்குவார், இது நம்ம பார்க்கணுங்க. முதல்ல வந்து ஆஃபர் ஏ பார்க்கணும். முதல்ல ஆஃபர் ஏ இது வந்து ஸ்டார்டிங்
சேலரி இது நம்ம வந்து ஏ rupees 20,000 annual increase எவ்வளோனாக்கா 6% ஆஃப் சேலரி அப்படின்னும்போது 6/100 இன்ட்டு 20,000 இதில் வந்து 20 கட் ஆச்சுனாக்கா ஸோ 1200 வரும். சேலரி ஃபார் த செகண்ட் இயர் அப்படின்னும்போது rupees 20,000 கூட வந்து நம்ம வந்து rupees 1200 நம்ம ஆட் பண்ணாக்கா rupees 21,200 rupees. இதில் வந்து ஏ நமக்கு வந்து 20,000 வந்து நம்ம வந்து தெரியும் முதல்ல ஓகேவா. ஆர் பார்த்தா நம்ம வந்து T2/T1 போது ஸோ வந்து 21,200 ஸோ நம்ம வந்து 20,000 இருக்குது. இதில் வந்து 20 நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டாக்கா ஸோ நம்ம என்ன வருங்க 212/200 வரும். இது நம்ம டிவைட் பண்ணாக்கா 53/15 வருதுங்கிற ஓகேவா. ஏன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபோர்த்து டேபிளால் டிவைட் பண்ணிக்கிறோம். இங்கே இப்போ இங்கே ஆஃப்டர் அதாவது 4th இயர் அப்படின்னும்போது n = 4 நமக்கு இதில். அப்போ Tn = AR⁻n-1 ஏ வேல்யூ நம்மகிட்ட இருக்குதுங்க, n வந்து நம்மளுக்கு இருக்குதுங்க, R வந்துங்க இருக்குது ஓகேவா. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண எடுத்துங்க அப்ளை பண்ண போகிறோம். இதில் T4 = 20,000 இன்ட்டு R⁻n-1 அப்போ 4 - 1 இதில் வந்து இப்போ வந்து 20,000 இன்ட்டு 53/50 இதில் வந்துங்க -1 பண்ணால் 3 வருதில்ல. அப்போ ஸோ இது நான் வந்து என்ன பண்ணுறேன் 3 டைம்ஸ் வந்து எழுதிடுங்க. இப்போது 0க்கு வந்து இங்கே 30 வந்து என்ன பண்ணுறேன் கட் பண்ணிட்டாக்கா ஸோ நமக்கு 20 இன்ட்டு 53 இன்ட்டு 53 பை 5 பைசா 25 பைசா 125. ஸோ நம்ம வந்து 5 டெவலப் பண்ணோம் 4/25 இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா 595508/25 வரும். இது நம்ம டேட் பண்ணாக்கா 2382 வரும். ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து சேலரி அட் த எண்ட் ஆஃப் 4th இயர் இதில் ஆஃபர் ஏல பார்த்தாக்கா rupees 23,800 சாரி 820 ருபீஸ் வந்து அவர் வந்து ஆஃபர் ஏல போனாக்கா இந்த சேலரி தான் அவர் வந்து வாங்குவார் ஓகேவா. இதே வந்து இப்போது ஆஃபர் பி பார்க்கும்போது இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி அதாவது ஏ நமக்கு இது rupees 22,000 நமக்கு இதில். அதே போல் ஆனுவல் இன்க்ரீஸ் பார்த்தாக்கா 3% ஆஃப் சேலரி. இப்போ என்ன இருக்கும் 3/100 இன்ட்டு 22,000. ஸோ இது வந்து 20 கட் ஆகிட்டாக்கா இது நம்ம மல்டிப்ளை பண்ணாக்கா rupees 660 rupees. ஸோ அப்போ வந்து சேலரி ஃபார்
the second year rupees 22,000 கூட ப்ளஸ் rupees 660 வந்து ஆட் பண்ணாக்கா ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளோ வரும் வந்து rupees 22,660 rupees. இதில் வந்து A equal to 22,000 R equal to 22,660 by 22,000 நம்ம வந்து 0 கட்டட் இல்லை மீதி நம்ம வந்து டேட் பண்ணாக்கா 103 by 100 வரும். ஸோ இப்போ சேலரி ஃபார் at the end of 4th year அப்படின்னும் போது ஸோ நம்ம இங்கே TN equal to AR power n minus 1. ஸோ அப்போ நம்ம T4 equal to A வந்து 22,000 into R வந்து 103 by 100 whole power n minus 1 4 minus 1 வரும். ஸோ இது வந்து நம்ம எப்படி இருக்கா மைனஸ் 1 பண்ணால் 3 வரும். ஸோ இது நம்ம வந்து இதை வந்து 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 22,000 into 103 by 100 into 103 by 100 into 103 by 100 இதில் வந்து இப்போ வந்து 2 0 கட் ஆயிடுச்சு. இதில் வந்து 1 0 கட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு 22 into 103 into 103 by 1000. இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணாக்கா இதில் வந்து 2 டபுளில் பண்ணாக்கா 11 வரும். இதில் பண்ணால் 500 வருதுங்க. இப்போ என்ன பண்ணுறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் மல்டிப்ளை பண்ணி இதால் டிவைட் பண்ணாக்கா இப்போ 24,039.99 அதாவது இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 வருதால் 1 நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். அதில் இப்போ 24040. ஸோ இதுதான் வந்து பியோட ஆஃபர் நமக்கு ஓகேவா. ஸோ இப்போ வந்து therefore 4th year salary for A rupees 23,820 and 4th year salary for B rupees 24,40.